The next topic is ACID properties. Okay, so the acronym for ACID properties is atomicity, consistency, isolation, durability. Okay, so that's a brief of ACID. Okay, A stands for atomicity, C stands for consistency, I stands for isolation, and D stands for durability. Okay, so first term is atomicity. So atomicity in the sense that is DBMS use this properties. So the first atomicity means all or nothing. All or nothing. Do all or nothing. When the updation operation in databases. ஓகேவா, ஸோ அப்டேஷன் ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணிடுச்சுன்னா அதை ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணணும். ஸோ பாதியில் வந்து அதை வந்து நிப்பாட்டிடக்கூடாது. ஓகே, ஸோ இதை வந்து டிபிஎம்எஸ் வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் அவுட் பண்ணும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கோம், பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கோம். இது வந்து நம்ம கிரெடிட்டோ டெபிட்டோ பண்ணும்போது நம்ம ஒரு அமௌண்ட் வந்து நம்ம கிரெடிட் பண்ணுறோம், இல்லை ஒரு அமௌண்ட் வந்து டெபிட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஸோ இப்போ நம்ம வந்து கிரெடிட் ஸ்டார்ட் பண்ணிருச்சு. இப்போ 20,000 நம்மளோட அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இன்னொரு அக்கௌண்ட் வந்து 20,000 எடுத்துருச்சு, நம்ம அக்கௌண்ட் வந்து 20,000 வந்து கிரெடிட் பண்ணணும் இல்லையா. ஸோ இப்போ நம்மக்கிட்ட எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதை என்ன செய்ய இன் பிட்வீனில் அதை ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ஓகேவா, ஸோ இது எப்போயுமே டிபிஎம்எஸ் பண்ணாது. ஒன்று டூ ஆர் நத்திங் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா இட் டூ த ஃபுல் ஆப்ரேஷன், அதர்வைஸ் இட் ரோல் பேக் டு த ப்ரீவியஸ் பொசிஷன். திருப்பி என்ன செஞ்சிடும், கடகடன்னு ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்ததோ ஆப்ரேஷன்ஸ்க்கு முன்னாடி அதோட பொசிஷன் எப்படி இருந்துச்சோ என்னென்ன டேட்டாஸ் இருந்ததோ அந்த லெவலுக்கு வந்து திருப்பி வந்து ரோல் பேக் ஆகிடும். ஸோ இது வந்து மெயின் thing in DBMS. Okay, main property in DBMS. சரியா, do or nothing. So that is called as a atomicity. Okay, the next one is consistency. So consistency already we discussed. What is consistency? Same data kept in different places means if there is any changes in the data, all the places the changes must be not as single places. சரியா, அதாவது நம்ம சேஞ்சஸ் பண்ணுறோம் பட் டேட்டா டியூப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னா ஒரு இடத்துல மட்டும் அந்த டேட்டாவை வந்து அப்டேட் பண்ணக்கூடாது. அந்த டேட்டா எங்கெங்கெல்லாம் இருக்கோ அத்தனை இடத்துல அந்த டேட்டாவை என்ன செஞ்சுருக்கணும், அப்டேட் பண்ணியிருக்கணும். தட் இஸ் கால்ட் அஸ் அ கன்சிஸ்டன்சி. ஓகே, சேம் டேட்டா கெப்ட் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ், டூ த சேஞ்சஸ் இன் ஆல் த பிளேசஸ், நாட் அ சிங்கிள் பிளேசஸ். ஓகே, பிளேஸ். ஓகே, தென் ஐசோலேஷன். ஓகே, கன்கரண்ட் ஐசோலேஷன் மீன்ஸ் multiple uses concurrent transaction. Okay, so when multiple users do the transaction by accessing the same object at the same time, the transaction is known as a concurrent transaction. ஓகே, ஸோ அதாவது மல்டிபிள் யூசர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே வந்து சேம் ஆப்ஜெக்டில் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஸோ அந்த ஆப்ரேஷன்ஸ் தான் என்னென்னு சொல்லுவோம், நம்ம கன்கரண்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அப்படி நம்ம பண்ணும்போது ஒவ்வொன்றுக்குமே வந்து அது என்ன மெயின்டைன் பண்ணும் அப்படின்னா வந்து ஒரு ப்ரையாரிட்டிஸ் வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன்ஸ் submit to the process, no, so that process it has different priority. The next job to get another priority. Likewise all the process get different priorities. Okay, so the first operations result updations or whatever you did in the databases that reflect to the concurrent process. சரியா, ஸோ நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம், ஒரு டேட்டாவை யூஸ் பண்ணி அதே சேம் ஆப்ஜெக்டை நிறைய பேர் வந்து ஆக்சஸ் பண்ணி ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிக்கெட் ரிசர்வேஷன். இப்போ வந்து நம்ம வந்து ரயில்வேயில் வந்து டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு சீட் ஃபஸ்ட்டு போட்டிருப்பாங்க, அப்பர் லெவலில் இவ்வளோ சீட்ஸ் இருக்குது, லோயர் பெர்த் இவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போ தட் சேம் ஆப்ஜெக்ட் கேன் பி ஆக்சஸ்டு பை மோர் யூசர். அப்படி தானே, நானும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், நீ ஆக்சஸ் பண்ணிக்கலாம், யாருனாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஆக்சஸ் பண்ணும் போது இப்போ நான் வந்து ஒரு சீட்டை புக் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போ உன்னோட அக்கௌண்ட் நீ அடுத்து ப்ரையாரிட்டி உனக்கு தான். ஸோ அப்போ உனக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த சீட் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா ஒரு சீட் வந்து ரெடியூஸ் ஆகணும். ஸோ அப்படி இருந்தால் தான் அது ப்ராப்பரான ஒரு டிபிஎம்எஸ். அப்படி ஆகலை அப்படின்னா தட் மேக் சம் ப்ராப்ளம், isn't it? இல்லையா, ஸோ சேம் ஆப்ஜெக்ட் ஆக்சஸ்டு பை மோர் தென் ஒன் processor means that time it will give a priority. Okay, according the order you will get a priority. Okay, so whatever the changes you did inside the databases, that changes affect to the next user's data. Okay, that process is called as a what is that process?
concurrent process. Okay, concurrent process and isolation property. Okay, isolation property. Last one is durability. So durability in the sense ability to recover all committed transaction. Okay, so ability to recover all committed transaction is called as a durability. Okay, so suppose if the system is crash or some problem in your system means, so this database management software give applications to get back your all committed transactions. சரியா? ஸோ நம்ம என்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருந்தாலும் we can get back it. Okay, suppose the system failure or some other problem in your system means, okay, well, you can recover all your committed transactions. ஸோ எந்த ஒரு டேட்டாவுமே வந்து அதனால் வந்து அஃபெக்ட் ஆகாது. நம்ம ஃபினிஷ் பண்ண அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சேவ்டாக தான் இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் durability. Okay, so what are all the four? First one is atomicity, second one is consistency, isolation and durability. So atomicity means do or nothing, and consistency means same data kept in different places, and isolation means concurrent process same object, and durability means able to recover all your committed transactions. This is an important 3-mark question. Okay, so again concurrency control. So already we knew it, what is concurrency control. Okay, then next concept is, this is an important 5-mark question, database management system, database models. Okay, so what are the database models supported by DBMS? Different database models or hierarchical database models. So 4 given in your book. First one is hierarchical database model, network model, relational model, finally object oriented database model. Okay va? So hierarchical databases model la வந்து இந்த மாதிரி வந்து tables இருக்கும், நிறைய tables. Okay, so table, what do you mean by table? Table consists of rows and columns. Okay, rows and columns. Okay, all the data stored in the manner of row and column. Okay, so each row has known as record. Okay, each row has known as record. Okay, so a table contains a collections of record. That collections of record is called as a record set. Okay, record set and table both are interchangeably used. நீ வந்து ரெக்கார்ட் செட்டுனாலும் சொல்லிக்கலாம், நீ டேபிள்னாலும் சொல்லிக்கலாம். ஓகேவா? ரெண்டு டேர்முக்கு மீனிங் ஒன்று தான். ஓகேவா? இட் ஹேஸ் அ கலெக்ஷன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ரெக்கார்ட்ஸ் மீன்ஸ், வாட் இஸ் ரெக்கார்ட்? ரெக்கார்ட் மீன்ஸ் it is a related data. Record, it's a related. Say for example, you are one record. Okay, so in our school program we store your name, your address name, your father name, your mother name, and which class you are studying. So all the details we are stored. Okay, so related data is called as a row, is stored into the row. Okay va? So every table has a group of records, so that is called as a record set or table. Okay va? So in this example, company is a table, users or the company or the another one table, machines another one table, devices another one table. அப்படிதானே ஒரு கம்பெனியில் என்னென்ன மெஷின்ஸ் வச்சுருக்காங்கிறத ஒரு டேபிளாக மெயின்டைன் பண்ணுவாங்க. யாரெல்லாம் யூசர்ஸ் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுவாங்க. என்னென்ன டிவைசஸ்லாம் இருக்குது மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன்ஸ், மார்க்கெட்டிங், பர்சனல், இது எல்லாமே என்ன செய்வாங்க? யூஸ் பண்ணுவாங்க. Okay va? So two different symbols are used here. One is object and another one is container. Okay, circle shape is called as a object and oval shape is called as a container. Okay, container nothing but a storage area. Okay, object nothing but a it is a variable. It is a variable. Through that variable only you can access your container. Okay, so இதில் வந்து என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா, the difference between hierarchical and network model, the next one level we will discuss. So hierarchical model, it has a group of records, but it maintain one header table, which means one parent table and n number of child table. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு parent table இருக்கும். ஓகேவா? ஸோ parent table and the sub level is called as a child level. ஓகேவா? ஸோ கம்பெனிங்கிறது it's a
it's a further level or it is a major level. Okay va, users, machines and devices and applications are the child level. Okay, so parent and child relationship. What is the parent and child relationship? So company is the parent and users, machines, devices, applications are the child of company parent. சரியா? ஸோ அப்போ இது எப்படி என்ன ஃபார்மெட்டில் இருக்கும் அப்படின்னா 1:n. சரியா? ஒரு பேரண்ட்டுக்கு n நம்பர் ஆஃப் சைல்டு இருக்கலாம். சரியா? ஓகேவா? பட் ஒரு சைல்டுக்கு n நம்பர் ஆஃப் பேரண்ட்ஸ் இருக்க முடியாது. ஓகே, ஸோ எவ்ரி சைல்டு ஹேஸ் அ சிங்கிள் பேரண்ட். ஓகேவா? நீங்கள் எந்த ஒரு டேபிள் எடுத்து பார்த்தாலும் அதுக்கு ஒரே ஒரு பேரண்ட் தான் இருக்கும். பட் ஒரு பேரண்ட்டுக்கு எனி நம்பர் ஆஃப் சைல்டு இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூசர்ஸ் எடுத்து பாருங்கள். யூசர்ஸ்க்கு வந்து யூசரோட சைல்டு வந்து மார்க்கெட்டிங்கும் பர்சனல் 2 சைல்டு இருக்குது. பட் யூசரோட பேரண்ட் ஆர் ஃபாதர் நோடு என்னது கம்பெனி மட்டும்தான். ஸோ எ பேரண்ட் நோடு ஹேஸ் n நம்பர் ஆஃப் சில்ட்ரன் பட் எ சைல்டு ஹேஸ் ஒன்லி 1 பேரண்ட். ஸோ அதுதான் வந்து இந்த ஹைரார்க்கியல் டேட்டாபேஸ் மாடலில் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு டேபிள் வந்து n நம்பர் ஆஃப் டேபிளோட ரிலேஷன்ஸில் இருக்கலாம். அந்த n நம்பர் ஆஃப் டேபிள் ஒரு ஃபாதர் டேபிள் ஆர் ஒரு பேரண்ட் டேபிள் வந்து டேட்டாவை கெட் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம் இவங்களுக்கு இடையில. சரியா? ஸோ 1 to n relation following in a hierarchical database model. Okay va? Then the next model is network model. So network model is very similar with the hierarchical model, but the difference is this network model supports n number of parents to one child. சரியா? ஸோ அதில் நம்ம ஸ்ட்ரிக்டாக என்ன பார்த்துருக்கோம், ஒரு சைல்டுக்கு ஒரு பேரண்ட் தான் இருக்க முடியும்னு பார்த்துருக்கோம். பட் இதில் வந்து ஒரு சைல்டுக்கு n நம்பர் ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து இருக்கலாம். சரியா? ஸோ இப்போ ஏபிசி காலேஜுங்கிறது இட்ஸ் அ பேரண்ட் லெவல் ஆர் ஃபாதர் லெவல். சரியா? ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் அண்டு காலேஜ் லைப்ரரின்னு சொல்லிட்டு 2 சப் டேபிள்ஸ் இருக்குது. சப் டேபிள்ஸ் சைல்டு டேபிள்ஸ், 2 சைல்டு டேபிள்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து எதை மெயின்டைன் பண்ணுது, 1:1 அப்படி 1:n அப்படிங்கிறது வந்து மெயின்டைன் பண்ணுது. ஒரு ஃபாதர் 2 சில்ட்ரன் அப்படிங்கிறது வந்து மெயின்டைன் பண்ணுது. பட் நெக்ஸ்ட் லெவலில் பாருங்கள், டிபார்ட்மெண்ட் ஏ அண்டு காலேஜ் லைப்ரரி ஆர் த பேரண்ட்ஸ் ஆஃப் சைல்டு ஸ்டூடெண்ட். சரியா? ஸோ இதில் வந்து ஸ்டூடெண்ட்டுங்கிறது சைல்டு, ஆனால் இங்கே என்ன வந்துடுது, 2 பேரண்ட் வந்துடுது, n:1 வந்துடுது. ஓகே, ஸோ இட் ஹேஸ் 2 பேரண்ட்ஸ். ஸோ தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹைரார்க்கியல் மாடல் அண்ட் த நெட்வொர்க் மாடல். ஹைரார்க்கியல் மாடல் ஃபுல் அண்ட் ஃபுல்லி சப்போர்ட் 1:n, 1 parent to the 1 parent to the 1 child. But network model supports n number of parent to a single child. Okay, so இதெல்லாம் என்ன அப்படின்னா ரிலேஷன்ஸ், அதாவது இவங்களோட ப்ராப்பர்ட்டிஸை அவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஷேரிங், டேட்டா ஷேரிங் அண்ட் ரிசோர்ஸ் ஷேரிங், இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலில் படிக்கும்போது நம்மளுக்கு நல்லா புரியும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வந்து ரிலேஷனல் மாடல். ஸோ ரிலேஷனல் மாடல் இதில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வந்து இட் யூஸ் டிஃப்ரெண்ட் ஸ்கீமாஸ் அண்டு இன்ஸ்டன்சஸ். ஓகே, ஸோ திஸ் ரிலேஷனல் மாடல் யூஸ் ஸ்கீமாஸ் அண்டு இன்ஸ்டன்சஸ். இன்ஸ்டன்சஸ் மீன்ஸ் a table consisting of rows அண்டு காலம்ஸ். ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து இன்ஸ்டன்சஸ்ங்கிறதுனாலே வந்து டேபிளில் வந்து அதில் என்ன இருக்கும், ரோஸ் அண்டு காலம்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவாங்க. ப்ரீவியஸ் மாடல் இல்லாமல் டேட்டா வந்து இந்த மாதிரி டேபிள் ப்ளஸ் அதோட அதில் உள்ள அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு டேபிள்ஸ்க்கும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்து என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் நேம், சர்நேம், இமெயில் இருக்குது. தென் இதில் வந்து மெம்பர் ஐடி அண்ட் குரூப் ஐடி இருக்குது. ஃபைனலாக வந்து ஐடி மட்டும் இருக்குது. ஸோ அப்போ இதில் 3 டேபிள் இருக்குது. சரியா? 3 டேபிள்லையும் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் டேபிளில் காலம் என்னது, ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், சர்நேம், இமெயில். செகண்ட் காலத்தில் வந்து டேபிளில் வந்து 2 காலம் இருக்குது, மெம்பர் ஐடி, குரூப் ஐடி. லாஸ்ட் ஒன் டேபிள் இருக்கு இல்லையா, அதில் வந்து என்ன இருக்குது, ஒரே ஒரு காலம் மட்டும் இருக்குது. சரியா? ஸோ அப்போ இன்ஸ்டன்சஸ் மீன்ஸ் எ டேபிள் கண்டெய்ன்ஸ் ரோ அண்டு காலம்ஸ். சரியா? ஸோ அப்போ டேபிள் இருக்கும். இந்த மாதிரி தான் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் டேட்டா பேசஸ், ரிலேஷனல் டேட்டா பேசஸில் வந்து டேபிள்ஸ் தனியாக இருக்கும், அதுக்குள்ளே வந்து டேட்டா பேசஸ், டேபிள் தனியாக இருக்கும், அதுக்குள்ளே வந்து என்ன இருக்கும், காலம்ஸ் அப்படிங்கிறதுல அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். சரியா? ஸோ அது மூலமாக அந்த காலம்ஸ் அண்டு ரோஸ் அந்த ஆர்டரில் நம்மளால் வந்து ஷேர் பண்ண. பட் ப்ரீவியஸ் மாடலில் நம்ம எப்படி வந்து டேட்டாவை ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம். பட் இதில் எப்படி ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாமே கோட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுவாங்க. சரியா? ஓகேவா? ஸோ இதில் 3 டேபிள் இருக்குது. 3லேயுமே வந்து இப்போதைக்கு எந்த ரிலேஷன்ஸும் மேக் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து ஸ்கீமாஸ்
specifies the structure including name and type of each column. ஒவ்வொரு காலத்தோட டைப்பும் அதோட நேமும் ஸ்கீமாவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இன்ஸ்டன்ஸில் இதுதான் டேபிளோட நேமு, இதெல்லாம் இந்த காலத்தில் இருக்குது அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்கீமாஸில் வந்து ஒவ்வொரு காலத்தையும் ரொம்ப இன்டீரியராக உள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதோட டைப் என்ன இப்போ சொல்லியிருக்காங்களே, ஐடினா வந்து இன்டீஜர் அப்படின்னா ஹோல் நம்பர், ஸ்ட்ரிங் அப்படின்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் கேரக்டர். ஸோ அப்போ அதோட அந்த பர்டிகுலர் காலத்தையும் அதோட டைப்பும் வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது தான் என்னது ஸ்கீமாஸ். ஸோ அப்போ இட்ஸ் ஸ்டோர்ட் இன் செப்பரேட் டேபிள்ஸ். Okay, using the codes all the tables are connected, that is called as a relational model, object oriented model. So this model is executed by using some small codes. ஸோ இதில் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடலில் ஃபுல்லாக என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா கோட் மூலமாக லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இட் ஹேஸ் அ கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல் ஹேஸ் அ கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். சரியா? ஸோ இப்போ சேல்ஸ் பர்சன், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து 1 to 1 சப்போர்ட் பண்ணும், 1 to many சப்போர்ட் பண்ணும், many to 1 சப்போர்ட் பண்ணும், many to many, எல்லா ரிலேஷன்ஸ் 4 டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பும் சப்போர்ட் பண்ணும். பட் இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் பர்சன் அண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா வந்து 2 டேபிள். ஸோ 2 டேபிளில் ஒவ்வொரு டேபிளோட காலம்ஸும் சொல்லுங்கள். சேல்ஸ் பர்சனோட காலம் வந்து நேமு, ஏஜ், சேலரி. சரியா? டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற டேபிளோட காலம் வந்து டிபார்ட்மெண்ட் நேம், பட்ஜெட். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். த்ரூ த ஆப்ஜெக்ட் ஒன்லி வி கேன் ரெஃபர் த columns. Okay, so all the data is accessed by using a object concept. That is a very big difference compare with the all other model. Okay, so அப்போ நம்ம வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி we avoid retyping the same code again and again. Okay, so whenever we need a code we have to simply call it and use that concept will come because this is a software concept. Software means you can access anywhere in your program using a simple coding. Okay va? So இதுதான் வந்து 4 மாடல்ஸ். ஸோ என்னென்ன மாடல்ஸ்லாம் பார்த்தோம். வாட் ஆர் த மாடல்ஸ்? ஹைரார்கிக்கல் டேட்டாபேஸ் மாடல், நெட்வொர்க் மாடல், ரிலேஷனல் மாடல், ஃபைனலி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடல்.